சொன்னாங்க. ஆனா இங்க என் நிலைமை நாம கிளம்பி போற மாதிரியே இல்லையே. இங்க வீட்டுக்கு முன்னாடியும் காவலுக்கு ஆள் இருக்காங்க, வீட்டுக்கு பின்னாடியும் ஆள் இருக்காங்க. இவங்களெல்லாம் தாண்டி நாம எப்படி இங்க இருந்து போறது? இல்ல, நம்மளால இதெல்லாம் முடியவே முடியாது. ஈஸ்வரி அக்கா தான் நம்மளை காப்பாத்தணும். போன் பண்ணுவோம். எங்க போகுது? ரிங்க போகுது, எடுத்துருவாங்க. ஐயோ, என்ன இது? இந்த அக்கா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்க. உனக்கு ஒரு பிரச்சனைனா போன் பண்ணு, நான் உடனே வருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அத்தை எங்க போனாங்கன்னே தெரியலையே. அத்தைக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அவங்க பாட்டுக்கு மறந்து எங்கேயாவது போயிருந்தாங்கன்னா? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. என்னாச்சு? அம்மா அங்க எங்கேயும் இல்ல. ஐயோ, அந்த பூமையில வருது. அக்கா என்னாச்சு? ஸ்டோர் ரூம்ல அம்மா இல்லக்கா. ஐயோ துளசி, உன்னைய காப்பாத்துறதுக்கு அந்த சிறுவாபுரி முருகனும் வரல, ஈஸ்வரி அக்காவும் வர மாட்டாங்க. நீ அந்த மதமாட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா நரகத்தை அனுபவிக்கணும்னு உன் தலையில எழுதிருக்கு. நீ நம்பின எல்லாருமே உன்னை கை விட்டுட்டாங்க. ஐயோ, இப்ப என்னதான் நீ பண்ண போற? டேய் தீக்குச்சி, அம்மாக்கு உடம்பு சரியில்லைங்கிறது உனக்கும் பூமையிலுக்கும் நல்லா தெரியும்லடா. அப்புறம் எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்த மாதிரி சாப்பிட போனீங்க? யாராவது ஒருத்தர் அம்மா பக்கத்துல இருந்திருக்க வேண்டியதானே? ஏன் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தனியா போய் சாப்பிட்டு தொலைஞ்சிருக்க வேண்டியதானே? ஏமா உன்ன இப்ப நான் அம்மாவை எங்க போய் தேடுவேன்? என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? உன்னை அப்படியே ஓடி விட்டேன்னு வையா. இருங்க, கோவப்படாதீங்க. முதல்ல நம்ம அத்தையை தேடுவோம். அபி, நீயும் பூமையிலும் இன்னொரு வாட்டி இங்கே நல்லா தேடி பாருங்க. சின்னையா, நானும் நீங்களும் கீழே போலாம். தீக்குச்சி. என்ன இசு, வீட்டுல யாரையுமே காணோம். சின்னையா, அத்தை எங்க போனாங்க? தெரியலையே. டேய் தீக்குச்சி, இங்க வா. என்னடா வீட்டுல யாரையுமே காணோம், எங்க போனாங்க? நான் சாப்பிட்டா கீழே வந்த பாஸ். அப்பதான் கிரிஜா துர்கா இவங்க ரெண்டு பேருமே வெளியே போய் சாப்பிடலான்னு பேசிட்டு இருந்தாங்க பாஸ். தீக்குச்சி, நீ என்ன சொல்ற? ஆமா, நீ வீட்டுல யாருமே இல்ல. சக்தி சித்தப்பாவும் சம்பத் மாமாவும் வீட்டுக்கு வரல. ஈசா, அப்ப அம்மா எங்க தான் போயிருப்பாங்க? சின்னையா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அத்தை எப்படியும் இங்கதான் வீட்டுக்குள்ள எங்கேயாவது இருப்பாங்க. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. தீக்குச்சி, நீ வெளியே தேடி பாருங்க. சின்னையா, நீங்க இந்த பக்கம் பாருங்க, நான் அந்த பக்கம் பாக்கிறேன். சரி. மா, அம்மா, என்ன இசு, எல்லா இடமும் தேடி பார்த்துட்டு அம்மாவை காணுமே. நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் காணும். இப்ப என்ன பண்றது? மா, எங்க போனாங்க அம்மா? ஒன்னும் தெரியலையே. கடவுளே.
சின்னையா நீங்க எங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். அம்மா எங்க போனாங்கன்னே தெரியலையே. சின்னையா வாங்க, அத்தை கிரிஜா ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற ஈசு? ஆமா வாங்க. அம்மா 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 ஆமா அம்மா ஏன் இங்க வந்து படுத்திருக்காங்க? தெரியல சின்னையா. அத்தை அத்தை அம்மா பாத்து. என்ன ஈஸ்வரி, வந்துட்டீங்களா? என்ன எதுக்கு தனியா விட்டுட்டு போனீங்க? அம்மா நாங்க எங்கம்மா உன்னை தனியா விட்டு போனோம்? நீதாம்மா எங்களை விட்டுட்டு இங்க வந்து தனியா படுத்திருக்க. நீ எதுக்குமா இங்க வந்த? எதுக்கு இங்க வந்தேன்னா, என்னோட ரூம்ல தானே நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். அத்தை இது நம்ம ரூம் இல்ல, இது கிரிஜாவோட ரூம். கிரிஜாவா? யார் அது? இது அவ ரூம்னா அப்புறம் நான் எதுக்கு இங்க வந்தேன்? நான் எப்படி இங்க வந்தேன்? எனக்கு எதுவுமே தெரியலையே. பஸ் அனி, பஸ் அனி எங்க இருக்கீங்க? டேய் தங்கச்சி, என்னடா? பஸ் அம்மா இங்க தான் இருக்காங்களா? ஆமாடா, அம்மா மேல இருந்து இங்க வந்து படுத்திருக்காங்கடா. சக்தி சமத்துல வந்துட்டாங்க பஸ். என்னடா சொல்ற? சின்னையா இதோ வரேன் ஈசு. சீக்கிரம் வாங்க. சக்தியும் சம்பத்து வந்துட்டாங்களா? அத்தையை நம்ம மேல கூட்டிட்டு போகணும். சரி அம்மா அத்தை, வாங்க. அம்மா ஏன்? சீக்கிரம் வாம்மா. பரவாயில்ல, இங்கேயே ஐயோ படுத்துக்கிறேன். அத்தை அம்மா சொன்னா கேளுங்க. இங்க படுத்துக்கிறியா? அம்மா, காலையில சொல்லிக்கலாம். நீங்க வா. அத்தை, இது முதல்ல நம்ம இறங்கு, room இல்ல, சீக்கிரம் வாங்க. வாமா.